ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து வெள்ளை வச்சிருக்கேன், முட்டை வச்சிருக்கேன், சப்பாத்திக்கு வந்து மாவு பசங்க வச்சிருக்கேன். இதில் வந்து அந்த பேர் மாறிட்டேன், ஓமம் இருக்குல்ல, அதில் அதுவும் அதுக்கப்புறமா பீட்ரூட், ஒரு பீட்ரூட் முழுசாக போட்டு அரைச்சி நெய் போட்டு பசஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து சப்பாத்திக்கு வந்து இந்த கடலை கிரேவி தான் பண்ண போகிறேன். இது வந்து அவிச்சி வச்சிருக்கேன், 2 கடலையும் மிக்ஸ்டாக இருக்குது. இதுதான் ஸ்நாக்ஸுக்கும். இது வந்து பெருங்காயம் உப்பு போட்டு அவிச்சி வச்சுருக்கேன். அதோட வந்து இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கு, 2 கேரட் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன், தாளிக்கலாம். சப்பாத்தி ரெடியாக போதும். சோம்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி கட்டணும்னா வேணாமா, கடை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வெங்காயம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுதான். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 4 பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், இதில் போட்டுக்கலாம். தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறமா கொஞ்சமாக பூண்டு, ஒரு முழு பூண்டுக்கு கொஞ்சம் கம்மியாக, அப்புறமா இஞ்சி, ஒரு தக்காளி, அவ்வளோதான். இது வரைக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரே ஒரு தக்காளி. அப்புறம் வந்து ஸ்பைசஸில் என்னென்ன இருந்துச்சுன்னா அதை மட்டும் சேர்த்துருங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு வந்து ரெடி பண்ணலாம் வச்சு வதங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் கொட்டிடலாம். உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து கடலையில் உப்பு போட்டு வேக வச்சது, தண்ணி வேற இருக்குது. ஸோ உப்பு வந்து பார்த்து தான் சேர்க்கணும். இந்த கடலையை வந்து அப்படியே ஊற்றிடலாம். இது வந்து நான் ரைஸ் அப்படியே பிளான் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள், நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட போகிறேன். அது வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கரம் மசாலா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. சப்பாத்தி வந்து போட்டாச்சு. மாவு பேலன்ஸ் மாவு எடுத்துருக்கீங்க. குருமா வந்து குருமா இல்லை, சன்னா கிரேவி, சன்னா வெஜிடபிள் கிரேவி. அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ். அதனால் லஞ்சுக்கு வந்து இதே கிரேவி தான். லஞ்சுக்கும் முட்டை இருக்குது, சாதம் வடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் கிரேவி மாவு போட்டேன். லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவோம். வீடியோ பாய்.